ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்துட்டு சண்டே வீக்கெண்டு. என்னடா காலையிலே கிளம்பியிருக்காங்க பார்த்தியா? மணி இப்போது இங்கே வந்து டைம் 8:34. நம்ம ஊர் டைமு ஒரு 10 மணி இருக்கும், 10:05 இருக்கும். இப்போ எங்கே போகிறோன்னா இன்றைக்கி ஒரு புது விதமான இடத்துக்கு போகிறோம். என்னென்னா வந்து சிசல்ஸில் நமக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. நம்ம தமிழர்களால் கட்டப்பட்ட விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே தான் இப்போ போகிறோம். விநாயகர் கோயில் போயிட்டு, தமிழர்கள் விநாயகர் கோயில் கட்டினாங்கன்னு ஹிந்திக்காரங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது வந்து போட்டி கட்டினது இல்லை, அது அவங்களும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதனால் அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அங்கே ஃப்ரண்ட்டில் விஜய் போயிட்டுருக்கான், தமிழ் இருக்கான், எல்லோரும் போகிறோம். ஓகே மக்களே, போய் பைக் எடுக்க போகிறோம். பைக் எடுத்துகிட்டு கோயில் போயிட்டு காமிக்கிறேன். ஓகே மக்களே, பைக் எடுக்க போகிறோம். பைக் வந்து ஆஃபீஸில் இருக்குது, ஆஃபீஸில் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் மாப்பிள்ளை போயிட்டுருக்கான். பைக் எடுத்துகிட்டு பைக்கில் ஏறிட்டு யாரையா ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் மக்களே. இல்லை உங்களுக்காக தான். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, எனக்கு சப்ஸ்கிரைபரு 56 வந்திருக்கு. வியூஸு 39-40 தான் வருது. அதிகமாக வியூஸ் வரல. வியூஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் 56 விட்டு தாண்ட மாட்டேது. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டீங்க, பார்க்குற யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கூட பண்ண வேணாம், லைக்காவது பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே மக்களே, சடனாக கோயிலுக்கு போகிற நேரத்தில் ஒரு வேலை வந்துருக்கு. இருங்க காமிக்க. இங்கே பாருங்கள், இந்த வேலை தான். ரோடு ஏற்றிருக்கோம். ஹோல் சிக்கனு, ஃப்ரோசன் சிக்கன், அதுதான் சில்லரு, கோல்ட் ஸ்டோரேஜ். பார்த்துக்கிட்டிங்களா மக்களே? சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குது. சொல்லு வாங்க. கிரில்லர் ஹோல் சிக்கன் இருக்குது. இதுதான் ஹோல் சிக்கன் தான், கூலிங்காக இருக்கும். அப்புறம் இப்படி தான் நம்ம வந்து ஃபாரின்லாம் சிக்கன் வரும். இது அப்படியே தண்ணியில் போட்டு டீஃப்ரெஷ் பண்ணி குக் பண்ண வேண்டியதான். இதில் வந்து சாசேஜ் இருக்குது. சிக்கனோட வேஸ்ட்லாம் அரைச்சி சாசேஜாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான சிக்கன், அதாவது குவார்ட்டர் லெக் பீஸ் மட்டும் இருக்கும். இதில் லெக் பீஸ் மட்டும் இருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரோசனு. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அடிக்க வச்சுருக்கோம். இதுதான் கோல்ட் ஸ்டோரேஜ். உள்ளே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது. கூலிங் சரியான கூலிங் ஆகிடும். இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால கூலிங் பெருசாக இல்லை. இது ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ். அந்த டோரை தந்து அதுக்குள்ளே ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. அது இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, அதிகமாக கண்டெய்னர் வரலன்னு. அது மக்களே பார்த்துங்க. மக்களே, ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கோயிலுக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறான், பின்னாடி தமிழ் பைக் எடுத்து வரான். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வண்டியில் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். பைக் எடுத்துகிட்டு சிங்கிளாக வரான். எங்கே வரானு எங்கே காமிக்கிறேன். வந்தால் வரான் பாருங்க. போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கோயிலை காமிக்கிறேன். ஓகே மக்களே, இடையில அப்படியே வந்து ரோடு வியூலாம் காமிக்கிறேன். அப்படியே பார்த்தேங்க, அடிக்கடி காமிக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன் மக்களே. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கூட பண்ண வேணாம், லைக்காவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் அதிகப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. சிஸ்டர்ஸோட வியூவை காமிக்கிறேன். ஸ்ட்ரீட் எப்படி மணி இப்போது 9:02 போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். நமக்கும் நம்ம
10-15 கிலோமீட்டர் இருக்கும். மக்களை எங்கே பாருங்கள், இதில் ஒரு மால் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாலை இன்னும் கட்டினதுலேருந்து ஒரு வருஷமாக ஓப்பன் பண்ணாமே இருக்குது. அது எதனால தெரியல. டைமிங் இருக்கா இல்லை எந்த நாளும் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி இனாக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சது வந்து மால் ஆஃப் விக்டோரியா. பட் இன்னைய வரைக்கும் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. இதை ஓப்பன் பண்ணால் சிஷன்லேயே பெரிய மால் இருந்தாலும் சிஷன்லேயே பெரிய மால் எதுனா அப்புறம் இதை விட பெரிய மால் பெரிய பெரிய பில்டிங் எதுவுமே கிடையாது. பாருங்கள் வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸ், டவுனோட என்ட்ரன்ஸ். பேர் டவுன் விக்டோரியா, மீன்ஸ் விக்டோரியா. பாருங்கள் மீன் சிம்பிள் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட் ஆகணும். போயிட்டு ரைட் சைடு வந்தால் கோவில். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இருங்க அப்படியே காமிக்கிறேன். சிஷலோட கிளாக் டவர் காட்டுறாங்க. பெரிய கிளாக் டவர் தான் சிஷலோட பெரிய கிளாக் டவர். அடுத்த நோட் ஆகும் சிஷல்ஸ் கிறிஸ்மஸ் கல்ச்சர் அப்படியே இருக்குது. அவ்வளோதான் மக்களை இப்படியே போயிட்டு கோயிலை காமிக்கிறாருங்க. இதெல்லாம் இதில் போயிட்டு ரைட் எடுத்தால் கோவிலோட போகிறோம். கோயில் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் மாதிரி பார்க்கிங் வைக்கப்பட்டு அப்படி நடந்து போக வேண்டியதான். பாருங்க மக்களே, கோவில் இதுதான் கோவில். உள்ளே போய் காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தமிழ் கோவில் போகிறா எல்லாம் அந்த கேப்பில் போடு. பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. கோயிலில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வச்சுருக்காங்க அங்கே. சாப்பாடு ரெடி ஆகிட்டா எங்கே போகிறா? பிரசாதம் சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, கோயிலோட பிரசாதம். கோயிலோட அவுட்லுக்கை காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாஸ் பண்ணி இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் சிஷலோட கோவில். நல்லா இருக்கா? இந்த கோயிலெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம ஊர் ஃபீல் கொஞ்சம் கிடைக்கும். பசங்க 2 பேர் அங்கே போகிறாங்க. அப்படி போக வேண்டியதான். இல்லை அதுக்குள்ளே கார் வச்சுட்டு கிராஸ் பண்ணோம். எங்கே போட்டானடா? ஓகே, உள்ள போவோம். கோயில் உள்ள வந்தாச்சு.
மக்கள்லாம் சாப்பாடு பிரசாதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோவா அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு மக்களே. அர்ச்சனை பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொடுக்கும்போது வீடியோ சககுடும்பானாம் க்ஷேமாரோக்கிய திரகாத்திர சித்தியர்த்தம் சம்பத்யோ அதிர்மத அடோன்ய ஸ்ரீகித பிராப்தி சித்தியர்த்தம் ஆதித்ய நாமார்ச்சனம் பண்ணிட்டாயோ சககுடும்பானாம் மக்களே. சாமி கும்பிட்டாச்சு. ஒரு சுற்றிட்டு உட்கார வேண்டியதான். அது என்னது ஊருக்கு இல்லை யாரும் எடுத்து வச்சுருப்பேன். ஆட்டா சரி. இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும். வாங்கி வச்சுதான் கோட்டையை விட்டு வர சைசனகிட்ட சொன்னால் சிரிப்பா தூக்கி அந்த குண்டா வரத்தில் வச்சிருக்கான் போலடா. சைசனகிட்ட நான் எங்கேயும் வேற எங்கேயும் கையில் வைக்கல வச்சிருக்கானா இல்லை வேற எங்கேயும் வச்சான்னு வேஸ்ட்டாக போகிறது இல்லை. யாராவது சாப்பிட போகிறாங்க. மக்களே சாமி கும்பிட்டாச்சு. கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு இன்னொன்று அடுத்தது நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகிறோம். அடுத்த கோயிலுக்கு போகிறோம். நார்த் இந்தியன் கட்டின கோயிலுக்கு. இங்கே பிரசாதம் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து ஓரமாக வச்சோம். அதை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, அந்த கோயிலில் அது பிரசாதம் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஆமாடா அடுத்த கோயிலுக்கு. என்னோட ஹெல்மெட்டுங்க எடுத்துருந்தானா? இந்தியன் கேட்ரிங் சர்வீஸ் பார்த்தீங்களா? சரவணாஸ் கேட்ரிங் சர்வீஸ் இல்லை, ஹோட்டலு டேக்அவே. இது வந்து சாப்பாடு எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு கையில் கொடுத்துருவாங்க. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான். வாடாய் என்ன அந்த கோயிலுக்கு போங்க. அது என்ன டிக்கியூவில் வை இந்த கவரை. சமோசா அதை வாங்கிட்டு வருவா, வச்சுக்கலாமாம்மா கவரில். சமோசா வேணுமா அது? வேணாம்மா, சரி வா.
வண்டி எடு. அழுத்துறா. மக்களே பைக் எடுத்தாச்சு, அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அது இதுலேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது, கிட்ட தான் இருக்குது. ஓகேவா, அங்கே போய்ட்டு அந்த கோயிலுக்கு காமிக்கிறேன். போயிட்டு அதுதான் தேட்ரு. ஓகே போ. அடுத்த கோயிலுக்கிட்ட நெருங்கியாச்சு. பக்கத்துலேயே தான், அந்த கோயிலேருந்து பக்கத்துலேயே தான் அடுத்த கோயில். நான் அந்த கோயிலையும் காமிக்கிறேன். அப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடு மாதிரியே இருக்கும் அழகாக. சிஸ்டரோட நியூஸ் சேனல் பில்டிங் தான். சிஸ்டர்ஸ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இப்போ புதுசாக கட்டின பில்டிங் இருக்குங்க. அதான் கோயில். வீடு மாதிரியே இருக்கும், ஆனால் தான் கோயில். கிட்ட போயிட்டாங்க. குருட்டுண்டு இதுதான் கோயில். பாருங்க, பிளேஸ் நல்லாயிருக்கும். விவரமாக போடு. வீடு சொன்னால வீடு மாதிரியாக இருக்கும், பட் ஆனால் கோயில் உள்ளே போய் காமிக்கிறேன். பாருங்கள், மண்டபம், கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும். உங்கடா பெருசாக அந்த கோயிலில் கூட்டம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் 2 நடை வந்திருக்கேன், 2 நடையும் கூட்டம் இல்லை. கூட்டங்கிறது மக்களே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அமைதியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக. ப்ளேஸ் பாருங்கள், சூப்பர். அதான் டோர், மெயின் டோர் ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போகணும். பாருங்க, யாருமே இல்லை. பாருங்கள், கோயில் இப்படி தான் இருக்கும், ஆனால் யாருமே இல்லை. ஒரு வேலை செய்கிறவர் மட்டும் ஒருத்தர் இருப்பார் அங்கேயும் இங்கேயும். அவரையும் காணும் இப்போ. தான் சுவாமி. இது வந்து நார்த் இண்டியன்ஸ் கட்டின கோயிலுங்கிறதுனால சாமிலாம் நமக்கு வந்து இந்த கிருஷ்ணர், ஹனுமான் இந்தமாரி சாமி தான் இருக்குங்க. பாருங்க, சாமியாக பாருங்கள். இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அந்த புக்கு படிக்கிற இடம். இதெல்லாம் பாருங்கள், லைட்டிங் நாங்கள் தான் போடுறோம். லைட் வந்து இதுதான் நம்ம வந்து வரவங்க லைட்டு போட்டு பார்க்கணும். லைட்டிங்லாம் டச்சு தான். டச் பண்ணால் ஆஃப் ஆகும், டச் பண்ணால் ஆன் ஆகும். வந்து ஃபேனோட ஸ்பீடு எதுவும் டச்சு தான், எல்லாமே டச் தான். அதில் இவர் யார் தெரியுதா பாருங்கள், இதுதான் அனுமார். பாருங்கள், விநாயகர் இருக்கார்.
போகலாமா? கிளம்பியாச்சு மக்களே, போகலாமா? பசிக்குது. கிளம்ப வேண்டியதான். வாங்க போ, எதனா உட்காந்துட்டு போவா. மக்களை செப்பலை போட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு காமிச்சாச்சு உங்களுக்கு. கோயிலை பார்த்துட்டிங்களா? அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்படியே பைக்கில் போயிட்டு ரூமில் போயிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அதனால படுப்போம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.